வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து வைஸ் பிரசிடென்ட் அடுத்ததா பிரசிடென்ட் வரைக்கும் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோமா. இப்போ பிரசிடென்ட் அடுத்தது வைஸ் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்க்கு அப்ளை ஆன நிறைய இடம் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் இல்லாட்டி குடியரசுத் தலைவர், இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். ஸோ இந்த குடியரசுத் தலைவர் ஆகட்டும், துணை குடியரசுத் தலைவர் ஆகட்டும், இந்த பிரசிடென்ட் இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து யூஎஸ்ல இருக்க கூட வைஸ் பிரசிடென்ட் மாதிரியே நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ்ல இருக்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணை குடியரசுத் தலைவருக்கும் இருக்கு. இன்ஃபேக்ட் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இன்னும் அதிக பவர் இருக்கு. நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கொஞ்சம் இது பவர் வந்து கம்மி தான். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னா யூஎஸ் வைஸ் பிரசிடென்டோட போஸ்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகப்பட்டிருக்கு. இந்த வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதிக்கு அப்ளிகபிள் ஆகிற நிறைய விஷயம் வந்து பிரசிடென்ட்டுக்கும் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எந்த தேர்தல் முறையில தேர்ந்தெடுத்தோமோ அதே தேர்தல் முறை இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இவருக்கும் சில சில வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்களும் நான் சொல்றேன். இப்போ வந்து தற்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறது வந்து மிஸ்டர் வெங்கையா நாயுடு. இவர் வந்து எம்பியா இருந்தார். ஸோ எம்பியா இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டோடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நாமினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணார். இப்போ அது இதுலேருந்து தெரியுது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம அதே தானே நம்ம பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம். பிரசிடென்ட் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் போய் அந்த தேர்தல் நாமினேஷனுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்னெல்லாம் போஸ்ட் இருக்கோ அதெல்லாம் அவர் ரிசைன் பண்ணிடணும். அவருக்கு எந்த விதமான ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்லிமெண்ட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இன்னும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு பாராளுமன்றம் ஒன்று டெல்லியில் இருக்கு. பாராளுமன்றத்தில் மேலவை, கீழவை, லோக்சபா, ராஜ்யசபா 2 அவைகள் இருக்கு. இந்த அவைகள் எதுக்கு? இதுதான் வந்து நம்ம நாட்டை வந்து நீ அடுத்தது ஏதாவது சட்டங்கள் பாஸ் பண்ணுறக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான பாடி, டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கீழே வரும். இப்போ பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த ஸ்ட்ரக்சர் முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சர் நான் ரிப்பீட் பண்ண பார்லிமெண்ட்ல மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் ரிப்பீட் பண்ணேன். ஆனால் இப்போ இது போறதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும். லோக்சபா, ராஜ்யசபா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லோக்சபால அப்ராக்சிமேட்டா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 545 மெம்பர்ஸ், அப்ராக்சிமேட்டா 545 பேர் அங்கே இருக்காங்க. அந்த லோக்சபா அப்படிங்கிற ஒரு அவை கூடிச்சுன்னா 545 பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை, எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இல்லையா? பார்லிமெண்டோட மெம்பர்ஸ், அதனால மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இவங்கெல்லாம் எம்பி. லோக்சபா எம்பி அப்படிங்கிறவர் வந்து டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரிங்களா? அந்த ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதே இன்னொரு அவை, இதான் வந்து மேலவை, ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இந்த லோக்சபா, ராஜ்யசபா இந்த மாதிரி சிஸ்டம், இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எங்க இருந்துச்சு? யூகேல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு. ஓகேவா? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் யூகேல இருந்து இன்ஸ்பயர். பிரசிடென்ட் யூஎஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இல்லை. அங்க பிரசிடென்ட்டுக்கு தான் சூப்பர் அட்மோஸ்ட் பவர். இங்க அப்படி இல்லை. இங்க பிரசிடென்ட்டுக்கு பவரே கிடையாது. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ லோக்சபா, ராஜ்யசபா. ராஜ்யசபான்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 240 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கள என்னன்னு சொல்லலாம்? அவங்களும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். அவங்களும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்களையும் எம்பின்னு சொல்லலாம் தாராளமா. ஸோ லோக்சபா, ராஜ்யசபா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 800 பேர் இருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து சட்டத்தை வந்து இயற்ற போறாங்க, சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க பாத்தீங்கன்னா டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உங்க கான்ஸ்டியூன்சி, உங்க தொகுதியில இருந்து ஒரு ஆளை நீங்க எம்பியா அனுப்புவீங்க. தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 39 பேர்த்த எம்பியா அனுப்பிச்சிருக்கோம். அதனால இவங்க டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா. 240 எம்பி ராஜ்யசபால பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம தேர்ந்தெடுத்த லோக்சபா எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பிஸ் தேர்ந்தெடுக்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா. அதனால கொஞ்சம் பவர்ஸ் பாத்தீங்கன்னா லோக்சபா எம்பிக்கு அதிக பவர் கொடுத்திருப்பாங்க. அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது தானே. ஏன்னா அவங்க மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க இன்டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ லோக்சபா, ராஜ்யசபா இதெல்லாம் சேர்ந்துதான் பார்லிமெண்ட், இதெல்லாம் சேர்ந்துதான் பாராளுமன்றம். இப்போ இந்த பார்லிமெண்ட் இந்த கோர்ட்டுக்குள்ள ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவும் வருவார். அவர் தான் பிரசிடென்ட். இவங்களுக்கெல்லாம் ஹெட்னு வச்சுக்கலாமா? பிரசிடென்ட். நம்ம பிரசிடென்ட்டை பத்தி தான் பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்போ பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட். லோக்சபா, ராஜ்யசபா 2 பேத்துக்கும் மேல ஒரு ஆள் தான் பிரசிடென்ட்.
ஆனா பிரசிடென்ட் எந்த இடத்துலயும் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி பில்லு பாஸ் பண்ணுறதோ, சட்டம் பாஸ் பண்ணுறதோ, ஓட்டு பண்றதோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பிரசிடென்ட் வரவே மாட்டார். வரல அப்படின்னாலும் அவர் வந்து இன்க்ளூசிவ் எலமெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதியை சொல்லலாம். ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போற வைஸ் பிரசிடென்ட் எங்க இருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் வைஸ் பிரசிடென்ட்டும் அதே மாதிரி இன்டைரக்டா எலெக்ட் பண்ணக்கூடியவர். எப்படி பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இன்டைரக்டா எலெக்ட் பண்ண போறாங்க. வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி மிஸ்டர் வெங்கையா நாயுடு தான் இங்க இருக்கு இல்லையா, இந்த ராஜ்யசபா, இந்த ராஜ்யசபாவோட ஹெட். என்னன்னு சொல்லலாம், சேர்மன் சொல்லிக்கலாமா. இங்க இருக்கக்கூடிய 240 எம்பிஸ் இருக்காங்களே, ராஜ்யசபா எம்பிஸ், இவங்களுக்கெல்லாம் ஹெட் யாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இவர் என்னன்னு சொல்லலாம், சேர்மேன் அப்படின்னு சொல்லலாம். சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, சேர்மேன் ஆஃப் த ஹவுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். இதே லோக்சபால இருக்கக்கூடிய இந்த 545 பேத்துக்கு ஹெட் யார் இருப்பா, சபாநாயகர். அவர் தான் வந்து ஸ்பீக்கர்னு சொல்லலாம். சபாநாயகரை ஆங்கிலத்துல ஸ்பீக்கர்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட், ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட், பிரசிடென்ட். பிரசிடென்ட்ல இருந்து ரெண்டு பில்டிங் இருக்கு, 2 ஹவுஸ் இருக்கு. ஒன்று வந்து லோக்சபா ஹவுஸ், இன்னொரு ராஜ்யசபா ஹவுஸ். லோக்சபால அதிக பேர் இருக்காங்க, டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதனால அதிக பவர் இருக்கும். ராஜ்யசபா பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 2 பேருமே மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் தான். 2 பேருமே பில் பாஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமான எலமெண்ட். இவங்க 2 பேரும் பாஸ் பண்ற மசோதா ஆகட்டும், பில் ஆகட்டும் சட்டமா மாறணும் அப்படின்னா பிரசிடென்ட் சைன் பண்ணணும். அதனால இவங்க எல்லாமே இன்க்ளூசிவ் எலமெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இவங்க எல்லாமே பார்லிமெண்டோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு ராஜ்யசபா ஒரு கூட்டம் கூடுதோ அது மேல உட்காந்துருப்பாரு, ஸ்பீக்கர் உட்காந்துருப்பாரு. பாத்திருக்கீங்களா, எல்லாரும் ஸ்பீக்கரை பார்த்த மாதிரி தான் உட்காருவாங்க. அதே மாதிரி எல்லாரும் சேர்மேனை பார்த்த மாதிரி தான் உட்காருவாங்க. சேர்மேன் தான் இவங்களுக்கெல்லாம் ஹெட். ஆனால் அவர் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் கிடையாது. வைஸ் பிரசிடென்ட்டை எம்பின்னு சொல்ல முடியாது. வைஸ் பிரசிடென்ட் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இஸ் நாட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அவரு பார்லிமெண்ட்ல எந்த இடத்துலயும் அவர் அங்கம் இல்லை. சேர்மனா இருக்காரு. ராஜ்யசபா வந்து எந்த விதமான கான்ஃபிளிக்டும் ஆகாம பாத்துக்கிறாரு. ராஜ்யசபால ஏதாவது பில்லு பாஸ் பண்ணா அது ஏதாவது டெட்லாக் ஆச்சு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. ஆனாலும் வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது. வேற ஸ்பீக்கர் அவர் ஒரு எம்பி தான். அவரு வந்து ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அவர் எம்பி கிடையாது. ஆனா அவர் வந்து அவரோட பொசிஷன் காரணமா, அவரோட பதவியின் நிமித்தமாக அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபாக்டோ எக்ஸ் அஃபிஷியோ அவரோட பதவி நிமித்தமாக வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க டிஃபால்ட்டா எக்ஸ் அஃபிஷியோ பதவியின் நிமித்தமாக, அந்த பதவி காரணமாக சேர்மன் ஆயிடுவாங்க, ராஜ்யசபாவோட சேர்மன் ஆயிடுவாங்க. அப்ப இப்ப நம்ம பார்க்க போற வைஸ் பிரசிடென்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்லலாம். அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதுவும் இன்னும் பர்டிகுலரா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, பதவி நிமித்தமாக சேர்மன், ராஜ்யசபாவோட சேர்மன். இப்போ வைஸ் பிரசிடென்ட் வேற ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்தாருன்னா அவர் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருப்பார். அதாவது அந்த பதவியின் காரணமா அவருக்கு அந்த பொசிஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவரு பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரே கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரே கிடையாது. ஸோ இதான் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த டயக்ராம் கூட நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு திரும்ப படிக்கும்போது யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வச்சு தான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். இப்போ இந்த டயக்ராம்ல இருக்கக்கூடிய விபி பத்தி பார்க்க போறோம். அதாவது வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். பிரசிடென்ட் பாத்துறோம் இல்லையா, இருக்கலே டாப் மோஸ்ட் ஆள். இப்போ வைஸ் பிரசிடென்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 63, இந்த நம்பர்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஆர்டிகல் 63ல வைஸ் பிரசிடென்ட் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரி. அதாவது இந்தியாவோட முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஒருத்தருக்கு இருக்கு. அவருக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் இருக்கிறதுலே அதிகம். அவரோட சம்பளத்துல இருந்து எல்லாத்துக்கும் கம்மியா தான் கொடுக்கணும். அவருக்கு 5 லட்சம் ரூபாய் மாசம். அவருக்கு அப்புறம் இவருக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும். இவங்களுக்கு அடுத்ததான் எல்லாத்துக்கும் அதிக சம்பளம் கொடுக்கணும். அதான் அந்த பொசிஷன். இப்போ பிரசிடென்ட் வந்து மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வைஸ் பிரசிடென்ட் மாசம் 4.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு அடுத்த பொசிஷன் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, செகண்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஆர்டிகல் 63 சொல்லுது செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரி யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் வெங்கையா நாயுடுக்கு வந்து கொடுத்திருக்காரு. இது எப்படி எங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், அமெரிக்கன் பிரசிடென்ட்ல இருந்து. அமெரிக்காவின் அடிப்படை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ஷியல் துணை குடியரசுத் தலைவர், அந்த அடிப்படையில் இது வந்து இந்த போஸ்டும் உருவாகி இருக்கு. அடுத்ததா வைஸ் பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணாங்க, இன்டைரக்ட் மறைமுக தேர்தல் மூலியமா எலெக்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டைரக்ட் எலெக்டர் மூலியமா தேர்ந்தாங்க. யாரெல்லாம் ஓட்டு போடலாம், எலக்டோரல் காலேஜ் இது பேர். யாரெல்லாம் ஓட்டு போடலாம், அந்த குரூப் ஆஃப்
எலக்டர்ஸ் பேர் வந்து காலேஜ், எலக்டோரல் காலேஜ். வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலக்டோரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் மாதிரியே தான். பிரசிடென்ட் மாதிரியே, ஆனால் சில மாறுதல் இருக்கு. பிரசிடென்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், வைஸ் பிரசிடென்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ராஜ்யசபாக்கு சேர்மனா இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு உண்டான ஒரு மெயினான வேலை. மற்றபடி அவருக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. அவர் எங்கேயும் சைன்லாம் போடலாம், அவர்கிட்ட எங்கேயும் சைனும் ஆக மாட்டாங்க. அவருக்கு அதிகமாக எந்த வேலையுமே இருக்காது. ஸோ வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து இது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருக்கிறது தான் ஒரு வேலை. அதனால மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே இருக்கு இல்லையா? சென்டர்லேயே இருக்கனால இந்த ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லையா? ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க தானே ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவோட ஹெட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அந்த அளவுக்கு தான் சம்மந்தமே தவிர மொத்த இந்தியாவும் கொண்டு வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு தேவைப்படாது. கரெக்டா? புரிஞ்சுச்சா? அதனால இந்த எலக்டோரல் காலேஜ்ல யார் மட்டும் இருப்பா அப்படின்னா எலெக்டட், அதாவது எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய அவங்க மட்டும் ஓட்டு போட்டுப்பாங்க. அவ்வளவுதான். லோக்சபா மெம்பர்ஸ், லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிஸ், ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிஸ், இவங்க 2 பேர் மட்டுமே ஓட்டு போட்டு இவங்க 2 பேர் மட்டுமே தேர்ந்தெடுத்துப்பாங்க சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது வைஸ் பிரசிடென்ட். இங்க ஸ்டேட் எம்எல்ஏஸ் நம்ம ஸ்டாலின் போயிட்டெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க மாட்டாரு. பொய்யாமொழியும் போக மாட்டாரு. இங்க இருக்கவங்க யாரும் போக மாட்டாங்க. கேரளால இருக்கக்கூடிய யாரும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க யாருமே போக மாட்டாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி, டெல்லி யூனியன் டெரிட்டரி யாருமே போக மாட்டாங்க. யாரு மட்டும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா போத் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப், தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுப்பாரு. இது வந்து போத் எலெக்டட் கிடையாது, போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அதனால இதுல யார் வந்துருவா? எலெக்டட் பிளஸ் நாமினேட்டட் 2 பேரும் வந்துருவாங்க. எலெக்டட் பிளஸ் நாமினேட்டட். வேற பிரசிடென்ட் பார்க்கும்போது நம்ம நல்லா பார்த்திருப்போம். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்திருப்போம். 2 ஹவுசஸ்ல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும் தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நியமனம் பண்ணவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ரிமூவல் ப்ராசஸ்ல கலந்துப்பாங்க. ஆனா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எலெக்டட் பிளஸ் நாமினேட்டட், தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, நியமனம் செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த 2 எம்பிஸுமே வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுல கலந்துப்பாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன், நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். நம்ம பார்த்தோம்னா விகிதாச்சார முறை, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் த்ரூ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் நான் சொன்னேன், ஒரு பேலட் பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லா கேண்டிடேட்டோட பேரும் இருக்கும். ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணி கடைசியில் ரவுண்டா எண்ணி 50% மேலே வேல்யூ வரணும், அவர் தான் வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பிரசிடென்ட்டுக்கும் அப்ளை ஆகும், வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அப்ளை ஆகும். இந்த 2 எலெக்ஷனுமே சீக்ரெட் பேலட் மூலியமா நடக்கும். சீக்ரெட் பேலட், அது என்ன சீக்ரெட் பேலட்னு கேட்டீங்கன்னா, சீக்ரெட் பேலட்டுக்கு ஆப்போசிட் ஓப்பன் பேலட். ஓப்பன் பேலட் அப்ப ரெண்டுமே தெரிஞ்சிடும். இப்ப நம்ம எம்பிக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களா, நீங்க போய் எம்பி தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்க போய் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறீங்க, லோக்கல் எலெக்ஷன்ல போய் ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பருக்கு ஓட்டு போடுறீங்க, எல்லாமே சீக்ரெட் பேலட். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு வெளியே யாருக்கும் தெரியாது, வெளியே யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதான் வந்து சீக்ரெட் பேலட். இது ஓப்பன் பேலட் அப்படின்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் சொல்லணும். அதான் ஓப்பன் பேலட். நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன் சீக்ரெட் பேலட் மூலியமா நடக்குது. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் சீக்ரெட் பேலட் மூலியமா நடக்குது. யாருக்குமே தெரியாது நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க. வேற ஓப்பன் பேலட் எங்கேயாவது நம்ம இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம்ல நடக்குதா அப்படின்னா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நீங்க நம்ம எலெக்ட் பண்ண போறதில்ல, நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எலெக்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்து ஓப்பன் பேலட் சிஸ்டம். நீங்க எந்த ராஜ்யசபா மெம்பருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறத உங்க பார்ட்டிகிட்ட காமிக்கணும். உங்க விப்பு, உங்களோட கொறடா கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் தான் ஓட்டு போடணும். சரி, நாம ராஜ்யசபா பார்க்கும்போது அது பார்ப்போம். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் பிரசிடென்ட் எலெக்ஷனும் சீக்ரெட் பேலட் முறையில நடக்கப்படுது. யாருக்கும் நீங்க தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது. எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். 2 ஹவுசஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ராஜ்யசபா, லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கலந்துப்பாங்க. சரி, இப்போ வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட்டை நீக்கணும், துணை ஆளுநர் ஜனாதிபதியை வந்து நீக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் எப்படி நீக்கணும்? ஒரு இனிஷியேஷன் பண்ணணும் இல்லையா, ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ இனிஷியேட் பண்ணணும். 14 நாளுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2/3 மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சேம் ப்ராசஸ் இங்கேயும், சேம் ப்ராசஸ். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இனிஷியேஷன் ராஜ்யசபால மட்டும்தான் பண்ண முடியும். லோக்சபால இருக்கவங்க இவர் ரிமூவ் பண்ண, வெங்கையா நாயுடு மிஸ்டர் வெங்கையா நாயுடு ரிமூவ் பண்ணுங்க லோக்சபால இருக்கவங்க யாருமே சொல்ல முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. ராஜ்யசபால இருக்கவங்க தான் இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி இவரை வந்து ரிமூவ் பண்ணணும், யார, மிஸ்டர் வெங்கையா நாயுடு வந்து ரிமூவ் பண்ணணும்.
மிஸ்டர் வெங்கையா நாயுடு வந்து இந்த மாதிரி சேர்மேனை வைஸ் பிரசிடென்டா இருக்காரு இல்லையா, வைஸ் பிரசிடென்டா இருக்கிற வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபால இருக்கவங்க இனிஷியேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் அது அவங்க அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அது லோக்சபாக்கு போகும். லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியில அப்ரூவ் பண்ணா போதும், வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து நம்ம பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி படிச்சா ஈஸியா இருக்கும். வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணணும். எய்தர் லோக்சபா, ராஜ்யசபா 2ல ஏதோ ஒரு இடத்துல இனிஷியேட் பண்ணணும், ஆரம்பிக்கணும். வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லோக்சபால நீங்க எந்த விதமான தீர்மானங்களும் ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பிக்கிற தீர்மானம் எங்க இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ராஜ்யசபால தான் இருக்கும். ராஜ்யசபால தான் தீர்மானங்கள் ஆரம்பிக்கணும், அவர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் பண்றதுக்கு முன்னாடி 14 டேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதா இருந்தாலும் சரி, வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதா இருந்தாலும் சரி, முன்னாடி 14 நாளுக்கு முன்னாடி சொல்லிடணும் உங்களை ரிமூவ் பண்ண போறோம். 14 நாளுக்கு அப்புறம் இந்த இனிஷியேஷன் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 14 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும். 14 நாளுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணதுன்னா லோக்சபால ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அது ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபால ரிமூவ் பண்ணாங்கன்னா லோக்சபாக்கு வரும் இல்லையா. இது ரெண்டுமே என்ன ஒரு பெரும்பான்மை இருக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் பெரும்பான்மை, 2/3 மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வெரஸ் இந்த ராஜ்யசபால வந்து நீங்க இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா ராஜ்யசபால அது பாஸ் ஆகுறதுக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இந்த சிம்பிள் சாதாரண பெரும்பான்மை இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் கஷ்டம் அப்சல்யூட். ஆனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, அதை விட ஈஸி. அப்சல்யூட் மெஜாரிட்டினா ஒன்றும் இல்லை, 50% ஆஃப் சீட்ஸ். சிம்பிள் மெஜாரிட்டினாலும் 50% தான். ஆனா 50% ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்போதைக்கு இருக்கவங்களோட 50% வாங்கினா போதும். ஆனா அப்சல்யூட் மெஜாரிட்டினா மொத்த அந்த அதோட ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, 545 அதோட பார்லிமெண்ட் லோயர் ஹவுஸோட ஸ்ட்ரென்த் 545ன்னு வச்சுக்கோங்க. அதுல ஆப்சென்ட் ஆனாலும் அவங்களையும் சேர்த்திக்கணும், வேக்கன்சிட்டியும் சேர்த்திக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து 50%க்கு மேல போனா அப்சல்யூட் மெஜாரிட்டி. பார்லிமெண்ட் பார்க்கும்போது இந்த மெஜாரிட்டி பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், சரிங்களா. இந்த சிறப்பு பெரும்பான்மை வேணும். ஆனா வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி போதும், அதை விட கொஞ்சம் கம்மி. அப்சல்யூட் மெஜாரிட்டி போதும். அப்ப ராஜ்யசபால அப்சல்யூட் மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது எங்க போகும், லோக்சபாக்கு போகும். லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய 50% பிரசிடென்ட் ஓட்டிங் இருந்தா போதும். சிம்பிள் மெஜாரிட்டியில இதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இங்க வந்து பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம். இவ்வளவுதான் சிம்பிள். ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் இவ்வளவுதான். என்னதான் பாருங்க, எலக்டோரல் காலேஜ் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு அவைகளும் பங்கு பெறுவார்கள். போத் எலக்டட் அண்ட் நாமினேட்டட், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் நியமன உறுப்பினர்கள் 2 பேருமே கலந்துப்பாங்க. எலெக்ஷன் தேர்தல் முறை நம்ம ஜனாதிபதிக்கு பார்த்தா அதே தேர்தல் முறை, சரிங்களா. நேர்முக தேர்தல் முறை, சீக்ரெட் பேலட் மூலியமா நடக்குது. அடுத்தது இப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட் வராரு, மிஸ்டர் வெங்கையா நாயுடு இருக்காரு. என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும், சேம் ஃபார் பிரசிடென்ட்க்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன். முதல் குவாலிஃபிகேஷன் குடிமகனா இருக்கணும், சிட்டிசன் பார்த்தோம் இல்லையா. இவருக்கும் அதே தான். பிரசிடென்ட்க்கு வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா இஸ் எ குவாலிஃபைடு மெம்பர் ஆஃப் லோக்சபான்னு பார்த்தோம். அவை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க தகுதியானவராக இருக்க வேணும். அங்க என்ன பார்த்தோம், மக்களவை உறுப்பினராக இருக்க தகுதி வேணும் யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. பட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மாநிலவைனா ராஜ்யசபா, ராஜ்யசபாவோட ஒரு மெம்பரா இருக்க தகுதி இருக்கணும். ராஜ்யசபாவோட ஒரு மெம்பரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வயசு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 30 இருக்கணும். ஆனா இங்க ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா வயசு 35 இருக்கணும். பிரசிடென்ட் ஆகணும்னாலும் வயசு 35 இருக்கணும். ஆனா லோக்சபா மெம்பரோட 25 வயசு இருந்தா போதும். அந்த வயசை தவிர வேற எல்லாமே லோக்சபாவோட மெம்பர் ஃபுல்லா பிரசிடென்ட்டுக்கு அப்ளை ஆகும். ராஜ்யசபாவோட குவாலிஃபிகேஷன் ஃபுல்லா நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஸோ ஹி ஷுட் பி குவாலிஃபைடு ஃபார் அது ராஜ்யசபா மெம்பரா இருக்கணும்னு சொல்ல, குவாலிஃபைடு ஃபார் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. லோக்சபான்னு போட்டா பிரசிடென்ட், அப்புறம் அதர் சேம் அஸ் தட் ஆஃப் பிரசிடென்ட், சரிங்களா. அடுத்தது பதவி பிரமாணம். இவருக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் யாரு எடுத்து கொடுப்பா, பிரசிடென்ட்க்கு யாரு எடுத்து கொடுப்பா, பிரசிடென்ட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட்க்கு யாரு எடுத்து கொடுப்பா, பிரசிடென்ட் எடுத்து கொடுக்குறாங்க, சரியா. இப்போ பதவி பிரமாணம் யார் எடுத்து கொடுப்பாங்கன்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அப்படி குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் யாரை சொல்றாரோ அவரு எடுத்து கொடுப்பாரு, அவ்வளவுதான். பிரசிடென்ட் ஆர் பர்சன் அப்பாயிண்டட் ஹிம், ஜனாதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட நபர்கள் இதை வந்து இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா வந்து மெயினான கண்டிஷன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது, லாபம் வரும் வேலை எதுவும் இருக்கக்கூடாது. He should not be a member of parliament or state legislature, எம்பியோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தா அவங்க என்ன பண்றது, இருந்தா அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து நாமினேஷன் பண்ணணும். நாமினேட் ஆனா அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ he should not be a member of parliament or state legislature.
அடுத்ததா டேர்ம். அவரோட டேர்ம் எவ்வளவு அப்படிங்கறத ஆர்டிகல் 67 குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து டேர்ம்னோடனே 67 வயசுன்னு நினைச்சுக்காதீங்க. ஆர்டிகல் 67 சரத்து 67 குறிப்பிட்டிருக்காங்க தெளிவா. அவருக்கும் 5 வருஷம் தான் டேர்ம். யூஎஸ்ல இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்க்கு 4 இயர்ஸ், யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கும் 4 இயர்ஸ், இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கும் 5 இயர்ஸ், இங்க இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 5 இயர்ஸ். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து 5 வருஷம் ஒரு டேர்ம், 5 இயர்ஸ். மேக்ஸிமம் வயசுலாம் கிடையாது. மினிமம் வயசு 35 சாரி. வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து மினிமம் வயசு 35. ராஜ்யசபா மெம்பருக்கு 30, லோக்சபா மெம்பருக்கு 25. ஓட்டு போடுறதுக்கு எவ்வளவு மினிமம் வயசு? 18. மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும். இது லோக்கல் எலெக்ஷன் நிக்கிறீங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன், அர்பன் இந்த லோக்கல் வார்டு மெம்பரா நிக்கிறீங்க, இவங்களுக்கெல்லாம் மினிமம் வயசு எவ்வளவு அப்படின்னா 21 வயசு. பிரசிடென்ட்டுக்கு 35 வயசு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 35 வயசு. இவங்க யாருக்குமே மேக்சிமம் வயசு கிடையாது. இவங்க எல்லாம் அரசியல்வாதிகளுக்குலாம் மேக்சிமம் வயசே கிடையாது. 95, 100, 105 வரைக்கும் இருக்கலாம். சாகர வரைக்கும் அவங்க வந்து இதுல நிக்கலாம், பதவியில இருக்கலாம். அவங்களுக்கு வந்து மேக்சிமம் வயசு கிடையாது. மினிமம் ஏஜ் தான். எப்படியெல்லாம் அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம் இப்பதான் பார்த்தோம் இல்லையா? மாநிலங்களவையில் பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். மாநிலங்களவையில தான் இனிஷியேட் பண்ணணும். மாநிலங்களவை அப்படின்னா வந்து ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ற பாடி அது ராஜ்யசபா. 14 நாட்கள் வந்து நோட்டீஸ் பீரியட், அறிவிப்பு காலம், முன்னறிவிப்பு காலம் வந்து 14 நாட்கள் கொடுக்கணும். பிரசிடென்ட் எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜர் தான். ஒரே ஒரு ப்ரொசீஜர், லோக்சபால ஆரம்பிக்க முடியாது, ராஜ்யசபால தான் இனிஷியேட் பண்ணணும். மெஜாரிட்டியில பெரும்பான்மையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அடுத்தது வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் ஆகி வராரு, மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட் ரீஎலெக்ட் பண்ணலாமா? யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து 2 தடவை ரீஎலெக்ட் பண்ணலாம். 3வது தடவை அவரை எலெக்ட் பண்ண முடியாது. 2 தடவை தான். அவரோட லைஃப் டைம்ல 2 தடவை பிரசிடென்ட் ஆகலாம். அதே மாதிரி அவர் லைஃப் டைம்ல 2 தடவை வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். இப்ப அதே மாதிரி இங்க எப்படின்னா வந்து பிரசிடென்ட் எத்தனை தடவை வேணாலும் பிரசிடென்டா இருக்கலாம். மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கலாம், எத்தனை டேர்ம் வேணாலும் நிக்கலாம். அதே தான் வைஸ் பிரசிடென்ட். மேக்ஸிமம் இங்க எலெக்டட் பாடிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை வேணா நிக்கலாம், எவ்வளவு தடவை வேணா எம்எல்ஏ ஆகலாம். தொடர்ந்து நீங்க 40 வருஷம் கூட எம்எல்ஏவா இருக்கலாம். அதுல வந்து மேக்ஸிமம் கணக்கு கிடையாது. ஸோ என் நம்பர் ஆஃப் டைம் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். மறுதேர்தலுக்கு எத்தனை முறை வேணாலும் அவர் வந்து தகுதியானவர் தான். அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடக்குது, பிரசிடென்ட் எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஓட்டு எண்றதுல ஏதாவது தப்பு, அந்த எலெக்ஷன்ல நின்ன கேண்டிடேட் மேல ஏதாவது தவறு இருக்கு, அவருக்கு வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டம், இதெல்லாம் கான்ஃபிளிக்ட், இதெல்லாம் வந்து பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் எங்க தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் தீர்த்து வைக்கப்படும். எலெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வைஸ் பிரசிடென்ட் ஏதாவது பிரச்சனை எங்க தீர்த்து வைக்கப்படும்? சுப்ரீம் கோர்ட்ல தான் தீர்த்து வைக்கப்படும். இதே எம்பிஸ்குள்ள ஏதாவது பிரச்சனை, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏஸ் இவங்களுக்குலாம் பிரச்சனை ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். பட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஏதாவது டிஸ்பியூட் அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் போகணும். எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்றதுதான் ஃபைனல். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அவருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க? வைஸ் பிரசிடென்ட்டோட பவர் பார்த்தோம் இல்லையா? ஹெட்டிங்கா பார்த்தோம். 3 கிளாஸா அவரோட பவர்ஸ் பார்த்தோம். அந்த அளவுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பவரே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு பவர், ஒரே ஒரு அதிகாரம், ஒரே ஒரு கடமை என்ன அப்படின்னா ஹீஸ் அன் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவ்வளவுதான். பதவி நிமித்தமாக ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கிறார். அந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்க ராஜ்யசபா தலைவர், அவ்வளவுதான். இப்ப அந்த ஒரு வேலை தான், அந்த அவையை ஒழுங்கா நடத்துறது. ஸ்பீக்கர் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம், சபாநாயகர் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் இங்க பண்ணணும். இன்ஃபேக்ட் சபாநாயகருக்கு அதிக பவர் இருக்கு, இவருக்கு நிறைய பவர் இல்ல. சபாநாயகர் நினைச்சாரு அப்படின்னா அந்த அவங்களோட அவையில இருக்க யாரை வேணா சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா டெப்டி சேர்மன் நம்ம வெங்கையா நாயுடுனால வந்து அவையில இருக்கக்கூடியவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவர் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணலாம். வேற ஸ்பீக்கர் சிங்கிள் ஹேண்டடா ஒரு மெம்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது ஸ்பீக்கரும் சேர்மனும் பத்தி பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலா அவங்களுக்கு என்ன பவர், இவங்களுக்கு என்ன பவர் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்டிகல் 64 தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. பதவி நிமித்தமாக இவர் மாநிலங்களவையின் தலைவராக நியமிக்கப்படுகிறார். எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சரி, அதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரசிடென்ட்டோட போஸ்ட் வேக்கன்ட் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் இல்லாம இருக்கக்கூடாது. உடனே வைஸ் பிரசிடென்ட் வச்சு அதை ஃபில் பண்ணிடுவாங்க. வைஸ் பிரசிடென்ட்டும் இல்ல, சிஜே வச்சு சிஜேயும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கண்டா விடக்கூடாது. ஸோ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடுச்சு. வைஸ் பிரசிடென்ட் தூக்கி அங்க போட்டாச்சு. அப்ப அவர் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார். பிரசிடென்ட்டுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம், பிரசிடென்ட்டுக்கு என்ன பவரோ அந்த பவர். அப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்ல யார் வருவா? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லவே இல்லை. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்ல யார் வருவா? வைஸ் பிரசிடென்ட் இல்ல அப்படின்னா எப்படி ராஜ்யசபா நடத்துறது? ராஜ்யசபா தலைவர் இல்லையா? தலைவர் இல்ல அப்படிதானே வைஸ் பிரசிடென்ட் தலைவர். இப்ப இந்த மாதிரி காரணங்கள்ல என்ன பண்ணணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டா போயிட்டார் அப்படின்னா
இந்த ராஜ்யசபால இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் யாரோ ஒரு ஆள் ராஜ்யசபாக்குள்ளேயே தேர்ந்தெடுக்க ஒரு ஆளை வந்து நீங்க தலைவரா வச்சு அப்பத்திக்கு கூட்டம் நடத்திக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் அவ்வளவு முக்கியம் கிடையாது. அது உடனே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காலக்கெடுவே குடுக்கல. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஃபில் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. வேறஸ் பிரசிடென்ட் போஸ்ட் எப்ப காலியாச்சோ அப்ப இருந்து 6 மாசத்துக்குள்ள ஃபில் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டையும் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டையும் ஒரு விதமா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூஎஸ்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. ஜோ பிடன் இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. முதல் கருப்பின பெண்மணி வந்து முதல் தடவையா வந்து வைஸ் பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யூஎஸ்ல இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலேயே அவங்க அந்த பிரசிடென்ட்டாவும் வைஸ் பிரசிடென்ட்டாவும் ஒரு பெண் இருந்ததே இல்ல. முதல் ஒரு பெண்ணு. கமலா ஹாரிஸ் இல்லையா அவங்க பெயர். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்ப வந்து ஒரு வேளை இப்ப கூட பிரசிடென்ட் ஜோ பிடனுக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேளை அவர் தவறிட்டாரு அப்படின்னா ஒரு வேளை. இப்ப பிரசிடென்ட்டோட போஸ்ட் அங்க காலியாச்சு. யூஎஸ்ல சொல்றேன். ஏன்னா யூஎஸ் கம்பேர் பண்ணி இங்க பார்க்கலாம். யூஎஸ்ல இப்ப ஜோ பிடன் போஸ்ட் காலியாச்சு, வேக்கன்ட் ஆயிடுச்சு, டெத் மூலியமா வேக்கன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க யூஎஸ்ல? மறுபடியும் எலக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க. மறுபடியும் எலக்ஷன் வைக்க மாட்டாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ வச்சு அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ட ஃபில் பண்ணிருவாங்க. கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட்டா எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்கன்னா, ரிமைண்டர் ஆஃப் த டெர்ம்ஸ்க்கு இருப்பாங்க. இப்ப 2 வருஷம் ஆச்சு ஜோ பிடன் வந்து. இனி 2 வருஷம் அவருக்கு டைம் இருக்கு. இப்ப கமலா ஹாரிஸ் ஒருவேளை பிரசிடென்ட் ஜோ பிடன் இல்லாதனால அவங்க பிரசிடென்ட் ஆனாங்க அப்படின்னா, 2 இயர்ஸ்க்கு அவங்க என்ன இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அந்த 4 வருஷம் முடிஞ்ச பின்னாடி தான் அடுத்த பிரசிடென்ட் எலக்ஷனே வரும். இந்தியால எப்படி? இந்தியால ஒரு பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்ட்டோட போஸ்ட் திடீர்னு வேக்கன்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பிரசிடென்ட் போஸ்ட் வேக்கன்ட்டா இருக்கக்கூடாதுன்னு டக்குனு வைஸ் பிரசிடென்ட் வச்சு ஃபில் பண்ணிட்டு 6 மாசத்துல எலக்ஷன் அறிவிச்சிருவாங்க. இப்ப 6 மாசத்துல எலக்ஷன் நடக்குது. இல்லையா? இப்ப இந்த வைஸ் பிரசிடென்ட் மேக்ஸிமம் 6 மாசம் வரைக்கும் தான் பிரசிடென்ட்டா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவரால இருக்க முடியாது இல்லையா? அதுக்குள்ள எலக்ஷன் வச்சு ஒரு ஆள தேர்ந்தெடுத்துருவாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி சொல்லியிருக்கு. சரி இப்ப 6 மாசத்துக்குள்ள எலக்ஷன் வச்சு புதுசா ஒரு ஆள் வராரு இல்லையா? அவரு எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு அப்படின்னா, அவரு மறுபடியும் ஃபுல் 5 இயர் டெர்ம்ஸ்க்கு இருப்பாரு. அவரு ரிமைண்டர் ஆஃப் த டெர்ம்ஸ்க்கு இருக்க மாட்டாரு. மறுபடியும் அவர் 5 வருஷம் ஃபுல்லா இருப்பாரு. இதான் வித்தியாசம். யுஎஸ்ல இருந்து நம்ம பிரசிடென்ட் சிஸ்டமே காப்பி பண்ணி எடுத்திருக்கோம். யுஎஸ்ல இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் சிஸ்டம் மாதிரியே நம்ம வைஸ் பிரசிடென்ட் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஆனா யுஎஸ்ல பிரசிடென்ட் வேக்கன்ட் ஆகி வைஸ் பிரசிடென்ட் வந்தாங்க அப்படின்னா, அவங்க ரிமைண்டர் ஆஃப் த டெர்ம்ஸ்க்கு அவங்க தான் பிரசிடென்ட். வேறஸ் இந்தியால வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு மேக்ஸிமமே 6 மாசம் தான் இருக்க முடியும். அதுக்குள்ள ஒரு பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போட்டுருவாங்க. வரக்கூடிய ஆள் ரிமைண்டர் டெர்ம்க்கு இருக்க மாட்டாரு. மறுபடியும் அவரோட முழு காலம் 5 வருடத்துக்கு இருப்பாரு. அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவியை தொடர்வார். அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் சக்சீட்ஸ் டு த பிரசிடென்சி when falls vacant. அதே மாதிரி அவங்க சேலரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட்டோட சேலரி வந்து பிரசிடென்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாரு. நம்ம இதுல அப்படிலாம் இல்ல. பிரசிடென்ட்க்கு எவ்வளவு சேலரி, வைஸ் பிரசிடென்ட்க்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கறத கான்ஸ்டிடியூஷன்லயே குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து வைஸ் பிரசிடென்ட்ட பத்தின விஷயம். இப்போ விபி வைஸ் பிரசிடென்ட் பத்தி விஷயங்கள் பார்த்தோம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் 2 முக்கியமான டாப் மோஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் பாடி முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பார்ட் 5 பகுதி 5 தானே பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 5ல இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸிகியூட்டிவ் டயகிராம்லாம் போட்டு காமிச்சேன் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம். லெஜிஸ்லேட்டிவாவும் இருக்கிறவரு, எக்ஸிகியூட்டிவாவும் இருக்கவரு. சட்டம் இயற்ற வேலையும் செய்யறாங்க, சட்டத்தை அமல்படுத்துற வேலையும் செய்யறாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் இவங்க 2 பேரும் யாரு அப்படிங்கறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் வந்து ஒரு சட்டம் வந்து ஆகருக்கு சைன் போட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி ஆல் எக்ஸிகியூட்டிவ் பவர் வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் அப்படிங்கிறதும் ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப ஜனாதிபதி பத்தி பார்த்தோம், துணை ஜனாதிபதி பத்தியும் பார்த்தோம். வைஸ் பிரசிடென்ட் அவர் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட்க்கு அப்புறம் யார் பார்த்தோம் பார்ட் 5ல? பிரைம் மினிஸ்டர் வந்துருவார். பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கரெக்டா? மந்திரி சபை. 4வது பாத்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இல்ல அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, தலைமை வழக்கறிஞர். இவங்க 4 பேர் தான் எக்ஸிகியூட்டிவ். இதுல வைஸ் பிரசிடென்ட்டே காணும் பாருங்க. வைஸ் பிரசிடென்ட் வந்து இன்க்ளூசிவ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து நிறைய பேர் பார்லிமெண்டோட மெம்பர்னு நினைச்சுப்பாங்க. என்னதான் ராஜ்யசபால உட்கார்ந்தாலும் ஒரு பார்லிமெண்டோட ஒரு மெம்பர் கிடையாது, ஒரு அங்கம் கிடையாது. இப்போ இவங்க 4 பேர்த்துல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தாச்சு. தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத சிம்பிளா பார்த்துருவோம். மேலோட்டமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாதுல்ல, அது பார்த்துருவோம். பிரைம் மினிஸ்டரோட பவரை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் குவாலிட்டி ஃபுல்லாமே இன்னைக்கு வர கிளாஸஸ் எல்லாம். அதனால அடுத்தடுத்த டாபிக்ல பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸை பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் 2 பேத்தையும் சேர்த்து அடுத்த கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களோட பவர்ஸை பத்தி நம்ம அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வரக்கூடிய கிளாஸஸ்ல அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பத்தியும் இது அதுக்கப்புறமா பார்ப்போம். முதல்ல பார்லிமெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி கீழே அட்டார்னி ஜெனரலோட பார்ப்போம்.
இப்போ பார்ட் 5 இந்த மாதிரி தான் முடியும். இந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு சிலபஸும் கவர் ஆகும், உங்களுக்கும் புரியும். இப்போ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பிரதம மந்திரி பத்தி பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அவரோட மந்திரி சபைகள் பத்தி பார்க்கலாம். இதை ஒன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்குள்ள என்டர் ஆகலாம். பார்லிமெண்ட்ல இன்னும் டீட்டெயிலா லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபாவோட பவர்ஸ், ராஜ்யசபாவோட பவர்ஸ், என்னென்ன எக்ஸெப்ஷனல் பவர்ஸ் இருக்கு, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஒரு பில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பில்ல நம்ம இன்னும் பார்க்கல, பில்லோட வகைகள், அது எப்படியெல்லாம் பாஸ் ஆகும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.